உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க. தம்பி, கொஞ்சம் போய் அவர்கிட்ட அவரோட போன் அடிக்குதுன்னு சொல்றியா? போப்பா. ஏய், இங்க இருந்து போ. போய் உன் சீட்ல உட்காரு. போ. ஹலோ, என்ன சார்? உங்க போன் அடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா? சின்ன பையனை போட்டு திட்டுறீங்க. சின்ன பசங்க கிட்ட இப்படிதான் ரூடா நடந்துப்பீங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. கீர்த்தி அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உட்காருங்க. பசங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்க முன்னாடி எதுக்கு? பசங்க பயந்துட போறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு? இவர் ஏன் ரொம்ப பயந்த மாதிரி இருக்காரு? நான் உங்களை விட்டு தள்ளி தானே வந்திருக்கேன். எனக்கு ஒரு பாய் கூட நீங்க சொல்லல. நான் தான் சொன்னேனே, நீ என்னோட செல்லம். உனக்கு நான் பாய் சொல்லாம வேற யாரு சொல்ல போறா? நீங்க எனக்கு சொல்லவே இல்ல. ராகுலுக்கு பின்னாடி தானே இருந்தீங்க. நீங்க முதல்ல போனை வைங்க. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். இல்ல, அது பாய். கீர்த்தி அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். சில நேரம் புருஷன்கிட்ட பொண்டாட்டி இந்த மாதிரி கோவமா நடந்துக்கணும். அந்த அண்ணனுக்கு ஒரு பழத்தை கொடுக்கறேன். அவர் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காருன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். இவ எதுக்காக இங்க வரா? ஒருவேளை பாம பாத்துட்டானா? அண்ணா, இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன ஆச்சு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? போன் அடிச்சது ஏன் எடுக்கவே இல்ல? ஹே பிரதாப், போனை எடுடா இடியட். அண்ணா, உங்க போன் மறுபடியும் அடிக்குது. எடுங்க, எடுத்து பேசுங்க. அண்ணா, ஏதாவது முக்கியமான போனா இருக்க போகுது. இந்த இடியட் எதுக்கு போன் எடுக்க மாட்டான்? ஒருவேளை ராதா அந்த பொம்மை பார்த்துட்டாலோ, இல்லனா அவன் நான் குஷிய கொலை பண்றதுக்கு பிளான் போட்ட விஷயம் சொல்லிட்டானோ? இல்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ராதாவை என் பிளான ஃபெயில் பண்ண விடவே மாட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தாமினி? அதான் அம்மா, ஆபீஸ் ஒர்க் தான் நான் பாத்துட்டு. எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இல்ல இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுது. அண்ணா, நீங்களும் அந்த லட்டுவை சாப்பிட்டதா அப்ப சொன்னீங்கல்ல? அதை சாப்பிட்டு தானே அந்த மேடம்க்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு. நான் கீர்த்தி அக்கா கிட்ட சொல்லி டாக்டர் வர சொல்றேன். இப்போ டாக்டர்லாம் ஒண்ணும் தேவையில்லை, புரியுதா? போங்க. மேடம், அது வேலையில இன்னைக்குதான் எனக்கு முதல் நாள். அதனால காலையில இருந்து டென்ஷனா இருக்கேன். புரிஞ்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் விஷயமா? ஆமா. நீங்க உங்க வேலையை நல்லபடியா செய்யுங்க. மத்ததெல்லாம் கடவுள் கிருஷ்ணர் பார்த்துப்பாரு.
இதை எடுத்துக்கோங்க. அது அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே. இல்ல 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 மேடம், நான் நேத்து தான் என் கிராமத்துல இருந்து இங்க வந்தேன். நீங்க எப்படி என்ன பார்த்திருப்பீங்க? ஓ, நிஜமா மேடம், நீங்க கிருஷ்ண பரமாத்மா பேரை சொல்லி என் மனச அமைதிப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஏழைக்கு வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த வேலை பார்க்கறதுலயே சரியா போயிடும். நான் நல்லா இருக்கேன். நீங்க போங்க, பசங்களை பாத்துக்கங்க. போங்க போங்க. கடவுள் கிருஷ்ணர் எல்லாத்தையும் நல்லா செய்வார். நல்லது. இந்தாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க தாமினி? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? நீ இப்ப போன்ல என்னெல்லாம் பேசுனியோ அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். தாமினி, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஏத்தவ, உனக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது தெரியலன்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா புரோகிதர்கிட்டயாவது கேட்டிருக்கலாமே. விநாயகரோட போட்டோல எப்படி துளசி இலைய நீ வச்சிருக்க? விநாயகருக்கு பூஜை பண்ணும்போது துளசிய வச்செல்லாம் யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க. நல்லவேளை நீ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். இல்லனா அது எவ்வளவு பெரிய அபசகுணமா இருக்கும். மா, ஐ அம் ரியலி சாரி. இல்ல சாரி எல்லாம் சொல்லாத ப்ளீஸ். இல்ல தாமினி, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கவே கூடாது. நான் கால் பண்ணி இப்பவே சேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டு. எஸ்மா. இந்த தாமினி என்னமா சொல்லிட்டு இருந்தா? அவ என்ன சொன்னாலும் சரி, நீங்க அவளோட வார்த்தையை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. எனக்கு தெரியும் அவ என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவ பேசுறத கொஞ்சம் கூட நம்பாதீங்கம்மா. மா மா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.